வணக்கம். ஆன்மா, உடல், இரத்தம், உறவு. இந்த உறவு, உடல், இரத்தம் இது ஆன்மாவுக்கு சொந்தமில்லை. ஆன்மா இவர்களை விட்டு கடந்து செல்லும். அது தனிப்பறவை. ஆனால் அதுவரை ஒன்றி இருக்கும். இந்த உடலோடையும் இந்த இரத்தத்தோடையும் இந்த உறவுகளோடையும் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கும். ஆன்மா அதை உடலில் வசித்தாலும் அது தனி பறவை, பறந்து சென்று விடும். அது இந்த இரத்தத்துக்கும் உறவில்லை, இந்த உறவுக்கும் உறவில்லை, உடலுக்கும் உறவில்லை. அது கடந்து செல்லக்கூடிய, எப்போனாலும் கடந்து செல்லக்கூடிய ஒரு பறவை, புனித பறவை. ஆமாம். இந்த பாவம் புண்ணியம் அப்படிங்கிறோம். பாவம் புண்ணியம் நாம் இருக்கும் வரை அந்த செயலுக்கு ஏற்ற நிலையை நாமளாக அணிவித்துக் கொள்கிறோம். ஆனால் இது ஒவ்வொரு ஆன்மாவும் தனி. இன்னொரு ஆன்மாவுக்கு இந்த பாவம் புண்ணியம் இணைவதில்லை. ஏன்னா தன் உடலை தாங்கி இருக்கிற உடலில் இருக்கக்கூடிய ஆன்மாவே நம்மளுக்கு சொந்தம் இல்லைங்கும் போது நாம் செய்யக்கூடிய செயல்கள் எப்படி இன்னொருவர்களுக்கு சொந்தமாகும்? அது உனக்குத்தான். பாவம் புண்ணியங்கிறத நீ இருக்கும்போது அணிவித்துக் கொள்கிறாய். அதை தப்பிக்கிறதுக்காகவே விதிங்கிற ஒரு நிலையை நாம் சொல்லி அந்த ஒரு ஆசவாசப்படுத்திக்கிறோம், ஒரு ஆதரவு தேடிக்கிறோம். ஆனால் நாம் இருக்கும்போதே இந்த பாவ புண்ணியத்தினுடைய நிலையில் நாம் அணிவித்துக் கொள்கிறோம். அதை பாக்கியம் இல்லை, ஒன்றுமில்லை, கடந்து செல்கிறது. ஆன்மா கடந்து செல்லும்போது இந்த அனைத்து நிலையான உறுப்புகளும் அவர்களுடைய நிலைக்கு சொந்தமில்லை. ஆன்மாதான் முக்கியம். ஆன்மா யாருக்கும் உறவில்லை. இப்போ குடும்பத்தில் இருக்கிற ஒரு 5 பேருக்கு இருக்கிறார்கள். அந்த ஆன்மானுடைய நிலையில் கடந்து செல்லும்போது உறவுகள் இல்லை. அது உறவை உண்டாக்குவதில்லை. ஆன்மா யாரையும்